தயவும் எங்களுக்கு காண்பித்தார். और परमेश्वर की दया और मनुष्य का अनुग्रह भी हमें मिला। தற்போது என் மனைவி மிகவும் நன்றாக இருக்கின்றார்கள் கர்த்தருடைய கிருபையினால. परमेश्वर की दया से अभी मेरी पत्नी बहुत अच्छी है। ஒரு சில வாரங்களுக்குள்ள அவர்கள் உங்கள் மத்தியிலே வந்து சாட்சியாய் நிற்பார்கள் என்று நான் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். और मैं परमेश्वर में विश्वास करता हूँ कि 1-2 हफ्ते में वो आकर अपनी गवाही को आपसे बांटेंगी। அவளுக்காக ஜெபித்த உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி குடும்பத்தின் சார்பாக சபையின் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறேன். हम आपका धन्यवाद करते हैं कलीसिया की ओर से जिन्होंने भी मेरी पत्नी के लिए प्रार्थना किया। இன்றைக்கு நான் உங்கள் மத்தியில் ஒரு அற்புதமான சத்தியத்தை போதிக்க இருக்கிறேன். आज मैं आप लोग के सामने एक अद्भुत सत्य लेके आया हूँ। எவ்வளவு பேர் ரொம்ப ஆர்வமா இருக்கீங்க? कितने लोग बहुत ही उत्सुकित है सुनने के लिए। ஹalleluya. हालेलुया। ஒரு நம்ம கடந்த ஒரு சில வாரங்களாக நம்ம புதிய உடன்படிக்கை பற்றி நாம் பார்த்து வருகிறோம். कुछ हफ्ते से आके हम नई वाचा के बारे में देख रहे थे। ஒரு வேத பகுதியை நான் வாசிக்கிறேன், அதுக்கப்புறம் அங்க இருந்து நம்ம செல்லலாம். मैं एक वचन पढ़ूंगा उसके बाद आगे बढ़ूंगा। எரேமியா 31 அதிகாரம் 33 34 வசனங்களை வாசிக்கிறேன். एरेमिया का किताब चैप्टर 31 33 and 34 verses. 33 और 34 वर्स पढ़ेंगे। அந்நாட்களுக்கு பிற்பாடு நான் இஸ்ரவேல் குடும்பத்தோட பண்ண போகிற உடன்படிக்கையாவது நான் என் நியாய பிரமாணத்தை அவர்கள் உள்ளத்திலே வைத்து அதை அவர்கள் இருதயத்திலே எழுதி நான் அவர்கள் தேவனாய் இருப்பேன், அவர்கள் என் ஜனமாய் இருப்பார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இனி ஒருவன் தன் அயலானையும் ஒருவன் தன் சகோதரனையும் நோக்கி கர்த்தரை அறிந்து கொள் என்று போதிப்பதில்லை. அவர்களில் சிறியவன் முதல் பெரியவன் மட்டும் எல்லாரும் என்னை அறிந்து கொள்வார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் அவர்களுடைய அக்கிரமத்தை மன்னித்து அவர்கள் பாவங்களை இனி நினையாமல் இருப்பேன். यहाँ पे वचन कुछ इस प्रकार कहता, परंतु जो वाचा मैंने उन दिनों के बाद इसराइल के घराने से बांधूंगा वह ये है, मैं अपनी व्यवस्था उनके मन में समाऊंगा और उनके हृदय पर लिखूंगा और मैं उनके परमेश्वर ठहरूंगा और वो मेरा प्रजा ठहरेगी। यहोवा की वाणी है। तब उन्हें फिर एक दूसरा से ये ना कहना पड़ेगा कि यहोवा जानो, क्योंकि यहोवा की ये वाणी है कि छोटे से लेकर बड़े तक सबके सब मेरे ज्ञान रखेंगे, क्योंकि उसका अधर्म क्षमा करूंगा और उनके पापों को फिर स्मरण ना करूंगा। उसका अधर्म क्षमा करूंगा. हालेलुया. हालेलुया. அவர்களுடைய அக்கிரமத்தை மன்னித்து அவர்கள் பாவங்களை இனி நினையாதிருப்பேன். उनके अधर्म को क्षमा करूंगा और उनके पाप को फिर स्मरण ना करूंगा। புது உடன்படிக்கை குறித்து நாம் பார்த்து வருகிறோம். हम लोग आगे नया वाचा के बारे में देख करते आ रहे हैं। உடன்படிக்கை மிக புனிதமான ஒன்றாய் இருக்கிறது. और वाचा जो है बहुत ही पवित्र है। அது ரத்தத்தால் செய்யப்படுகிற உடன்படிக்கையே இருக்கிறது. और वो खून से किया गया एक वाचा है। இந்த உடன்படிக்கை ஒருவரும் மீறுவது கிடையாது. और इस वाचा को कोई भी आके पार नहीं किया है। உடன்படிக்கை இரு நபர்களுக்கிடையே செய்யப்படுகிற ஒன்று. और ये वाचा दो लोग के बीच में किया जाता है। உடன்படிக்கை செய்து கொள்ளும்போது தங்களுடைய உடைமைகளை அவர்கள் மாற்றிக் கொள்ளுகிறார்கள். और जो ये वाचा को बांधता है, जो अपनी चीजों को एक दूसरे से बांट लेते हैं, அதற்கு பிற்பாடு வாக்குறுதிகளை பரிமாறிக் கொள்கிறார்கள். उसके बाद एक दूसरे से कसम को बांटते हैं। அதுக்கப்புறம் சத்தியம் செய்து கொடுக்கிறார்கள். சத்தியமா இந்த வாக்குறுதியை நிறைவேற்றுவேன் ஒரு ஆணையினாலே உறுதிப்படுத்துகிறார்கள். उसके बाद उस वाचा को आकर सत्य से कसम खाकर उसको पूरा करते हैं। பிற்பாடு அந்த வாக்குத்தத்தங்கள் நிறைவேறப்படுகிறது. और उसके बाद ही ये वाचा सब पूरा होता है। இந்த காரியங்கள் தான் உடன்படிக்கையிலே இருக்கிறது. और ये सब कुछ आके एक वाचा में है। இந்த புதிய உடன்படிக்கையை இயேசு நமக்காக மனுவர்க்கத்தினருடைய பிரதிநிதியாக இருந்து தேவனோடு இந்த உடன்படிக்கை செய்கிறார். अब ये जो वाचा है, परमेश्वर यीशु मसीह आके परमेश्वर के साथ एक वाचा बांधते हैं। ஏனென்றால் இந்த உடன்படிக்கை செய்வதற்கு இயேசு கிறிஸ்துவை போல வேற ஒருத்தரும் கிடையாது. क्योंकि इस वाचा को पूरा करने के लिए यीशु मसीह के अलावा कोई नहीं है। மனுஷர்களுக்குள்ளே எந்த பிரதிநிதியும் மனுஷனுக்காக ஒரு பிரதிநிதியாக எந்த மனுஷனும் நிற்க முடியாது. क्योंकि कोई भी एक मनुष्य दूसरा मनुष्य के लिए खड़ा नहीं हो सकता। ஆகவேதான் இயேசு இந்த உலகத்திலே மனிதனாக பிறக்க வேண்டியிருந்தது. और इसीलिए यीशु मसीह मनुष्य के रूप धारण कर इस धरती में पैदा हुए। அவர் கன்னியின் வயிற்றிலே பிறந்தார். और वो आगे एक कुंवारी के कोख में जन्मे। ஒரு மனிதனாக இந்த உலகத்திலே வாழ்ந்தார். और इस दुनिया में आके एक मनुष्य के रूप में जिए। அவர் ஒரு மனிதனை போலவே பிறந்தார், சாப்பிட்டார், களைப்படைந்தார், தாகம் எடுத்தது, தண்ணீர் குடித்தார், தூங்கினார். और एक मनुष्य के जैसे ही वो आके खाए पिए आराम किए सब कुछ करे। அவர் ஒரு மனுஷனாக இந்த உலகத்துல வாழ்ந்து மனுஷனுடைய பிரதிநிதியாக இருந்து தேவனோடு இந்த உடன்படிக்கையை அவர் செய்கிறார். और यहाँ पे आके वो इस धरती पे मनुष्य के जैसे रह के हर एक मनुष्य के लिए उन्हें परमेश्वर से एक वाचा बांधा। கடந்த வாரத்திலே எபிரேயருக்கு நிருபம் 6 அதிகாரம் 14 இருந்து 18 வரைக்கும் உள்ள வசனங்களை நாம் வாசித்தோம்.
அதை ஒரு ஆணையினாலே உறுதிப்படுத்துகிறார் வாக்குறுதியை. पिछले हफ्तों में हमने इब्रियों के किताब में देखा था कि वो एक आदमी को रख कर आकर उस वाचा को पूरा करते हैं। 14ஆம் வசனத்திலே அவர் வாக்குறுதி கொடுக்கிறார். நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்று வாக்குறுதி கொடுக்கிறார். और 16वें वचन में कहते हैं कि मैं जरूर तुझे आशीर्वाद करेंगे और तुझे बढ़ाएंगे। ஆணையிடுகிறவர்கள் தங்களிலும் பெரியவர்கள் பேரில் ஆணையிடுவார்கள். और वो आके जब कसम खाते हैं अपने से बड़ों के ऊपर कसम खाते हैं। ஆனால் இயேசு தம்மை காட்டிலும் பெரியவர் யாரும் இல்லாதபடினாலே தமது பேரில் தாமே ஆணையிட்டு கொடுக்கிறார். यीशु मसीह से बढ़कर कोई नहीं है, इसीलिए यीशु मसीह अपने आप के ऊपर कसम खाते हैं। ஆணையிட்டு கொடுத்தாருன்னும் போது சத்தியம் பண்ணி கொடுக்கிறார். कसम खाना का मतलब क्या है? अपने ही ऊपर में वो कसम खा के बोलते हैं। சத்தியம் பண்ணுவது நமக்கு ரொம்ப அவசியமா இருக்கிறது. अब ये सत्य जो है वो हमारे लिए बहुत जरूरी है। ஏன்னா ஒரு மனுஷன் சத்தியம் பண்ணாலாவது அந்த சத்தியத்தை மீறாம இருப்பான். கண்டிப்பா இந்த வார்த்தையை காப்பாற்றுவான், வாக்குறுதியை காப்பாற்றுவான் என்று நாம் நம்ப முடியும். क्योंकि जब एक मनुष्य आके कसम खाता है तो हम विश्वास करते हैं वो अपना कसम को नहीं तोड़ेगा। ஆனால் இயேசு ஒரு நாளும் பொய்யுரையாத தேவனா இருக்கிறார். लेकिन यीशु मसीह कभी भी आकर झूठ नहीं बोलते हैं அவர் உண்மையுள்ளவரா இருக்கிறார். और वो एकदम सच्चे हैं। அவர் சத்தியம் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. वो आके सत्य कसम खाने की जरूरत नहीं है उनको। அப்பனா ஏன் அவர் சத்தியம் பண்றாரு? लेकिन क्यों फिर भी यीशु आके यहाँ कसम खाते हैं? சத்தியம் பண்றது நமக்கு அவசியமா இருக்குது. நமக்கு விளங்கணுமே, क्योंकि कसम खाना हमारे लिए जरूरी है, तभी हमें समझ में आएगा, நமக்கு புரியணுமே. क्योंकि हमें समझ में आना है। ஆகவேதான் அவர் ஆணையினாலே உறுதிப்படுத்துகிறார். इसीलिए यहाँ पे आके यहाँ पे इस कसम को खाकर पूरा करते हैं। இந்த வாசித்த வேத பகுதியில இந்த அவர் அக்கிரமத்தை மன்னித்து அவருடைய பாவங்களை இனி நினையாதிருப்பேன்றதுதான் மிக பிரதானமான ஒரு வாக்குறுதியா இருக்கிறது. यहाँ पे जो हमने पढ़ा था कि उनके अधर्म को क्षमा करूंगा, पाप को फिर स्मरण ना करूंगा, ये सारे वाचा में सबसे बड़ा है। கிறிஸ்தவ வாழ்க்கை இந்த பாவ மன்னிப்பிலிருந்து தான் ஆரம்பிக்கிறது. मसीहा का जीवन इस पाप क्षमा से ही शुरू होता है। அவர் சொல்ற பாவங்களை இனிமேல் நான் நினையாமல் இருப்பேன். वो कहते हैं आइंदा मैं उनके पापों को स्मरण ना करूंगा, அக்கிரமத்தை நான் மன்னிப்பேன். मैं उनके अधर्म को क्षमा करूंगा। பாருங்க, அக்கிரமத்தை மன்னித்து பாவங்களை நினையாமல் இருக்கிறதுன்றது பழைய உடன்படிக்கைக்கும் புதிய உடன்படிக்கைக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்குது. तो यहाँ पे अधर्म को क्षमा करूंगा, पाप को फिर स्मरण ना करूंगा, ये पुराना वाचा नया वाचा में एक मेल பழைய है। உடன்படிக்கையில எப்படி பாவங்கள்லாம் மன்னிக்கப்பட்டது, அக்கிரமம் எப்படி மன்னிக்கப்பட்டது? अभी पुराने नए में कैसे अधर्म और पाप क्षमा किया गया। ஒருவன் பாவம் செய்யும் பொழுது பாவம் உண்டு என்று உணர்த்துகிற மனசாட்சி அவனுக்குள்ள உண்டாகிறது. जब एक इंसान पाप करता है तो उसके दिल में पाप कर दिया करके ख्याल आता है। நான் அநீதி உள்ளவனா இருக்கிறேன், பாவியா இருக்கிறேன், அயோக்கியனா இருக்கிறேன், இந்த பாவத்தை நான் கழுவி சுத்தமாக்க வேண்டும், இந்த பாவத்துக்கான பரிகாரத்தை நான் செலுத்தியாக வேண்டும் என்ற எண்ணம் உள்ள வருகிறது அவனுக்கு. तो उसके दिल में ऐसा ख्याल आता है कि उसने पाप किया है, इस अधर्म किया है, उसको कैसे भी साफ करना है करके। அதனால அவன் என்ன பண்றான், ஒரு ஆட்டுக்குட்டி எடுத்துக்கொண்டு அவன் தேவாலயத்துக்கு செல்லுகிறான். इसीलिए वो क्या करता है, एक मेमने को लेके कलीसिया में जाता है। அந்த ஆட்டுக்குட்டியினுடைய தலை மேல கையை வச்சு பாவத்தை எல்லாம் அறிக்கை செய்கிறான். उस मेमने के सिर में अपने हाथ को रख के अपने सारे पापों को बोलता है। இவனுடைய பாவம் எல்லாம் அந்த ஆட்டுக்குட்டியின் மேல போகிறது. अब उसका उस इंसान का सारा पाप उस मेमने के ऊपर जाता है। பாவத்தின் சம்பளம் மரணம், இவன் தான் சாகணும். ஆனா ஒன்று மரியாத ஆட்டுக்குட்டி சாக ஆரம்பிக்கிறது. क्योंकि पाप की सजा आके मौत है, वो मरना है, लेकिन उसके बदले में वो मेमना भरता है। இந்த பாவம் அங்க டிரான்ஸ்ஃபர் ஆட்டுக்குட்டியின் மேல டிரான்ஸ்ஃபர் பண்ணப்பட்ட உடனே ஆட்டுக்குட்டியை வெட்டுறாங்க, ரத்தத்தை பிடிக்கிறாங்க, அதை கொண்டு போய் கிருபாசனத்தின் மேல் தெளிக்கிறார்கள். क्योंकि जब ये पाप उस मनुष्य से उस मेमने के ऊपर जाता है तो मेमने की बलि कर देता है, क्योंकि पाप उसमें चला जाता है। அந்த ரத்தம் கிருபாசனத்தின் மீது தெளிக்கப்படுகிறது. और उस आके पवित्र स्थान पे जाके उसके लहू को छिटकाया जाता है। இப்படிதான் பழைய உடன்படிக்கையில பாவம் நிவிர்த்தியாக்கப்பட்டது. और इसी तरह से पाप का क्षमा पुराने नियम में होता है। இன்னொரு ஆட்டை கொண்டு வந்து அது தலையின் மேல கையை வச்சு பாவத்தை எல்லாம் அறிக்கை செய்கிறார்கள். अब दूसरे मेमने को लेके अपने सारे पाप को बोलते हैं। அந்த ஆட்டுக்குட்டியை ஸ்கேப் கோட்னு சொல்லுவாங்க, போக்காடாக விடுகிறார்கள். अब उस मेमने को आके ऐसे ही छोड़ देते हैं। அந்த ஆட்டுக்குட்டியின் தலையின் மேல கையை வச்சு பாவத்தெல்லாம் அறிக்கை எடுக்கும்போது இந்த பாவம் அங்க டிரான்ஸ்ஃபர் ஆகுது. அந்த பாவத்தையும் அக்கிரமத்தையும் சுமந்து கொண்டு அந்த ஆட்டுக்குட்டி போய்கொண்டே இருக்கிறது வனாந்தரத்துல. अब उस मेमने के सिर में हाथ रखकर अपने सारे पाप को उस मेमने में डाल देते हैं और उस मेमना आके उस पाप को बोझ को उठाकर वो आके जंगलों में घूमता है। அந்த வனாந்தரத்துல அந்த சுட்டெரிக்கிற வெயில்ல அது வனாந்தரத்துல அலைந்து திரிய ஆரம்பிக்கிறது. और उस पाप का बोझ को उठाकर वो सारे जंगलों में गर्मियों में धूप में आके घूमता रहता है। இந்த பாவி தன்னோட பாவத்தெல்லாம் டிரான்ஸ்ஃபர் பண்ணதுனால இவன் நிம்மதியா வீட்டுக்கு போறான். अब ये पापी अपना सारे पाप को उस मेमने में आके छोड़कर अब शांति से घर जाता அந்த है। ஒன்று மரியாத ஆட்டுக்குட்டி அந்த பாவத்தை, அந்த மனிதனுடைய பாவத்தை சுமந்து கொண்டு வெயில்ல தீந்து கருகி அது உயிர் இழக்கிறது.
लेकिन जो मेमना आके कसूरवार है वो उस पाप का बोझ को उठाकर धूप में हर परेशानी उठाकर मर जाता है। பழைய உடன்படிக்கையின் கீழே இப்படிதான் பாவம் நிவிர்த்தி செய்யப்பட்டது. अब पुराने नियम में पापों का क्षमा ऐसा ही हुआ है। இதை பற்றி எபிரேயருக்கு நிருபம் 10ஆம் அதிகாரத்துல எபிரேயர் நிருபத்தை எழுதினவர் இப்படி சொல்றார். अब यहाँ पे इसके बारे में इब्रियों की किताब 10वीं अध्याय में हम देखते हैं, இப்படி இருக்க நியாய பிரமாணமானது வரப்போகிற நன்மைகளின் பொருளாயிராமல் அவைகளின் நிழலாய் மாத்திரம் இருக்கிறபடியால் வருஷந்தோறும் இடைவிடாமல் செலுத்தப்பட்டு வருகிற ஒரே விதமான பலிகளினாலே அவைகளை செலுத்த வருகிறவர்களை ஒரு காலம் பூர்ணப்படுத்த மாட்டாது. तो यहाँ पे हम देखते हैं कि ये जो दंड का एक भयानक बाट जोहने और आग का ज्वाला भकीक है जो भी विरोधियों को भस्म कर देगा। ஆட்டுக்குட்டியை எடுத்து வந்து பாவத்தெல்லாம் அறிக்கை செய்து இந்த பாவத்தை அந்த ஆட்டுக்குட்டி மேல டிரான்ஸ்ஃபர் பண்ணி அந்த ஆட்டுக்குட்டியை வெட்டி ரத்தத்தை சிந்தி கிருபாசனத்தின் மீது தெளிச்சா கூட இவன் பர்ஃபெக்ட் ஆக முடியாது. अब उस मेमना को लेके आके सारे पाप को मेमना में डाल के मेमना को बलि चढ़ा के उस लहू को पवित्र स्थान में छिटकाने से भी वो आदमी एकदम परफेक्ट नहीं होता है। இந்த 1ஆம் வசனத்துல நாம் கவனிக்க வேண்டிய 3 வார்த்தைகள் இருக்கிறது. வருஷந்தோறும் இடைவிடாமல், அப்புறம் ஒரே விதமான பலிகளினாலே. तो यहाँ पे आके हम पहला 3 वचन में हम यहाँ पे देखते हैं வருஷந்தோறும் साल भर में இடைவிடாமல் एकदम बिना गैप छोड़े ஒரே விதமான பலி. और एक ही आके बलि आके பலி செலுத்திட்டான்ல, இவன் நிம்மதியா போறான். ரொம்ப நாள் இருக்க முடியாது. ஒரு வருஷத்துக்கு அப்புறம் திருப்பியும் வந்து அவன் வரணும், பலி எடுத்துட்டு கொண்டு வர வேண்டும். अब आके जो बलि चढ़ा दिया है वो शांत से नहीं रह सकता, बल्कि दोबारा फिर से आना उसको बलि चढ़ाने के लिए। பழைய உடன்படிக்கையின் கீழே ஒரு ஆள் கூட பாவம் தொலைச்சு கட்டப்பட்டாச்சு, பாவம் மறக்கப்பட்டாச்சு, பாவம் அகற்றப்பட்டாச்சு நிம்மதியோட இருக்க முடியாது. या भी नए पुराने नियम में कोई भी अपने पाप से एकदम छुटकारा पा लिया करके हम देख नहीं सकते हैं, ஏன்னா அந்த பலிகளை செலுத்தவர்களை ஒரு காலம் பூர்ணப்படுத்த மாட்டாது என்று சொல்லி இருக்கிறது. क्योंकि उस बलि को आके कुछ भी आके पूरा नहीं कर सकता है। They will not be perfected before God's presence. परमेश्वर की उपस्थिति में वो कभी भी आकर एकदम परफेक्ट नहीं हो सकते। ஒரு வருஷம் கழிச்சு பாவங்கள் உண்டு என்று உணர்த்துகிற மனசாட்சி அவர்களுக்கு உண்டா இருக்கிறதுனால மறுபடியும் அந்த ஆட்டுக்குட்டியை தூக்கிட்டு வரணும். अब 1 साल के बाद फिर से उनको आके वो पाप का वो आके ख्याल आएगा तो फिर से वो मेमना को लेके आएंगे। ஆனா புதிய உடன்படிக்கையில இந்த பலிகள் இந்த பாவங்கள் மன்னிக்கப்படுறது ரொம்ப வித்தியாசமானதா இருக்கிறது. लेकिन नए में ये पाप का क्षमा आके थोड़ा एकदम अलग है। இயேசு ஒரே தரம் தன்னுடைய சரீரம் ஒரே தரம் பலியிடப்பட்டதினாலே அந்த சித்தத்தின்படி நாம பரிசுத்தம் ஆக்கப்பட்டிருக்கிறோம், பூரணர் ஆக்கப்பட்டிருக்கிறோம் என்று 10:10 சொல்லுகிறது. तो यहाँ पे आके इब्रियों की किताब 10:10 कहता है कि यीशु मसीह एक ही बार आकर वो आके देह को एक ही बार बलिदान चढ़ाए जाने के द्वारा पवित्र किया गया। பழைய உடன்படிக்கைக்கும் புதிய உடன்படிக்கை இருக்கிற மிகப்பெரிய வித்தியாசமே இதுதான். अब पवित्र पुराने नियम नए नियम में सबसे बड़ा अंतर यही है। பழைய உடன்படிக்கையில வருஷந்தோறும் செலுத்தணும் பலி. अब पुराने नियम में हर साल जाकर बलि चढ़ाना है, இடைவிடாமல் பலி செலுத்தணும், और हर लगातार बलि चढ़ाना है, ஒரே விதமான பலியை செலுத்தணும், और एक ही तरह का बलि चढ़ाना है। ஆனா புதிய உடன்படிக்கையில இயேசு கிறிஸ்து உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டியாக ஒரே தரம் பலியிடப்பட்டார். लेकिन नए नियम में यीशु मसीह आकर यहाँ पे एक ही बार आके दुनिया के पाप के लिए बलि चढ़ाए गए। 14ஆம் வசனம் சொல்கிறது, ஏனெனில் பரிசுத்தமாக்கப்படுகிறவர்களை ஒரே பலியினாலே இவர் என்றென்றைக்கும் பூர்ணப்படுத்தி இருக்கிறார். यहाँ के इब्रियों की किताब 10:14 में देखते हैं कि क्योंकि उसने एक ही चढ़ावे के द्वारा उन्हें पवित्र किया जाता है। We were made perfect before God through the body of Jesus Christ. और यीशु मसीह के जरिए हम आकर यहाँ पे पवित्र बने हैं। Jesus Christ's body was sacrificed one time. और यीशु मसीह ने आके आप लोगों के लिए एक ही बार में आके वो पवित्रता लेके दिया है। He had offered himself as only one sacrifice. और एक कुर्बानी अपने आप को यीशु मसीह ने कर दिया। அது மூலமாக இவர் என்றென்றைக்கும் நம்மை பூர்ணப்படுத்தி இருக்கிறார். और इसी के लिए हमें हमेशा के लिए ये पूरा कर दिया है। பழைய உடன்படிக்கையில ஒரு வருஷத்துக்கு அப்புறம் திரும்ப பாவம் உண்டு என்று உணர்த்துகிற மனசாட்சி வருது. अब पुराने नियम में 1 साल के बाद दोबारा वो पाप का आके ख्याल आता है, மறுபடியும் அவன் பலியை தூக்கின்னு ஓடி வரணும். और फिर से वो आदमी बलि चढ़ाने के लिए भाग ஒரு के आता है, ஆட்டுக்குட்டியோ புறா குஞ்சியோ தூக்கிட்டு வரணும். एक मेमना या कबूतर को लेके आता है। ஆனா புதிய உடன்படிக்கையில இயேசு நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறார். लेकिन नए में यीशु मसीह हमारे लिए बलि हुए हैं, அந்த ஒரு பலியினாலே நம்மை பூர்ணப்படுத்தி இருக்கிறார் என்று வேதம் சொல்கிறது. और सिर्फ उस एक बलि से आके हमें आके संपूर्ण कर दिया है। 17ஆம் வசனம் சொல்கிறது, அவருடைய பாவங்களையும் அவருடைய அக்கிரமங்களையும் நான் இனி நினைப்பதில்லை என்பதை சொல்லுகிறார்.
और 17 वचन कहता है कि उनके पापों को और उनके अधर्म के कामों को फिर कभी स्मरण ना करूंगा। 18ஆம் வசனம் சொல்கிறது, இவைகள் மன்னிக்கப்பட்டது உண்டானால் பாவங்கள் நிமித்தம் செலுத்தப்படுகிற இனி வேறொரு பலி அவசியம் இல்லை, செலுத்தப்பட வேண்டியது இல்லை என்று சொல்லுகிறான். 18 वचन कहता है कि जब इनकी क्षमा हो गई है तो फिर पाप का बलिदान नहीं कर रहा है। So, பழைய உடன்படிக்கையின் கீழே வருஷம் நினைவு கூறுதல் பாவம் உண்டு. அப்பா ஆமாப்பா நான் திரும்பவும் பாவம் செஞ்சிட்டேன், பாவம் நான் ஒரு பாவியா இருக்கிறேன், நினைவு கூறுதல் வரும். अभी पुराने नियम में आके हर साल आके बलि चढ़ाता है, जब जब आके पाप का ख्याल आता है। ஆனா புதிய உடன்படிக்கையின் கீழே கர்த்தர் சொல்றார், அவருடைய அக்கிரமத்தை மன்னித்து அவர்கள் பாவங்களை இனி நினையாதிருப்பே. लेकिन नए नियम में कहते हैं कि उनके अधर्म को और पाप को फिर कभी स्मरण ना करूंगा। ஒரே பலினாலே அவர் நம்மள பாவங்கள் எல்லாம் நம்மை விட்டு அகற்றி இருக்கிறார். और एक ही बलि से हमारे सारे पापों को उन्होंने दूर कर दिया அப்ப है। நமக்கு பாவம் மன்னிக்கப்பட்டிருக்கிறது என்பதனுடைய நிச்சயம் நமக்கு உண்டா இருக்க வேண்டும். तो हमें आके ये कंफर्म हो गया है कि पाप का क्षमा हमारे लिए हो गया है। ஆனா இங்க பிரச்சனை என்னன்னா, பாவம் உண்டுன்ற ஒரு மனசாட்சி திரும்ப திரும்ப புதிய உடன்படிக்கையின் மக்களுக்கும் வருகிறது. लेकिन यहाँ पे आके पाप हम करते हैं करके बार बार ख्याल आता நான் है, அந்த அளவுக்கு சரியில்லை, मैं उस तरह से ठीक नहीं हूँ, நான் அந்த அளவுக்கு யோகியன் இல்ல, मैं उस तरह से ठीक बिल्कुल नहीं हूँ, நான் அந்த அளவுக்கு நல்லவன் இல்ல, मैं अच्छा नहीं हूँ, நேத்து ஒரு பாவத்தை செஞ்சுக்கிறேன், முந்தா நேத்து ஒரு பாவத்தை செஞ்சுக்கிறேன், போன வாரம் ஒரு பாவத்தை செஞ்சுக்கிறேன், அடுத்த வாரம் என்ன பண்ணுவேனே எனக்கு தெரியல. कल मैंने एक पाप किया है, आज एक पाप किया है, पिछले हफ्ते किया और कल क्या करूंगा मालूम नहीं। பாருங்க, பாவங்களை நம்ம என்ன பண்ணணும், பாவங்கள் இனி நினைக்க மாட்டேன்னு அவர் சொல்லிக்கிறனால இனிமேல் நானும் நினைக்க மாட்டேன்னு நம்ம சொல்லணும், சத்தியத்தை விளங்கி கொண்டு. यहाँ पे परमेश्वर ने कह दिया तेरे अधर्म पाप को फिर स्मरण ना करूंगा, तो हमें भी नहीं सोचना है। சத்திய வசனம் சொல்லுகிறதை நாம் ரொம்ப ஆழமாக விசுவாசிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். तो ये जो वचन क्या कहता है कि हम बहुत गहरी तरह से हमारी आके विश्वास होना है। கர்த்தர் உங்களை பார்த்து சொல்றாரு, உங்கள் அக்கிரமத்தை மன்னித்து உங்கள் பாவங்களை இனிமேல் நான் நினைக்கவே மாட்டேன் என்று சொல்லி இருக்கிறார். अब परमेश्वर आप लोग को देख के कहता है कि मैं तुम्हारे अधर्म और पाप को फिर स्मरण नहीं करूंगा। ஆனா நாம என்ன பண்றோம், திரும்ப திரும்ப நாம பாவிகள் என்றே நாம் எண்ணிக்கொள்கிறோம் நம்ம பத்தி. लेकिन हम लोग क्या सोचते हैं, अपने आप को दोबारा दोबारा पापी सोचते हैं। அப்ப பாருங்க, சத்தியம் ஒண்ணு சொல்லுகிறது, அந்த சத்தியத்தை பற்றி நாம் என்ன எண்ணுகிறோம் என்பது ரொம்ப முக்கியமான ஒன்றா இருக்கிறது. अब देखेंगे तो सत्य एक बात कहता है, लेकिन उस सत्य के बारे में हम क्या सोचते हैं बहुत जरूरी है। வேத வசனம் சத்தியமாய் இருக்கிறது. अब परमेश्वर का जो बाइबल है वो सत्य है இது சத்தியம்தான். और ये सच है, இத பற்றி நாம என்ன எண்ணுகிறோம்ன்றது ரொம்ப முக்கியம். लेकिन इस सत्य के बारे में हम लोग क्या सोचते हैं वो बहुत जरूरी है। இது சத்தியம்ன்றதுனாலே நம்ம விடுதலை ஆயிட முடியாது. ये सत्य है सोचने से हम छुटकारा नहीं पा सकते हैं। யோவான் சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 31 32 வசனங்கள் சொல்லுகிறது, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். और यूहन्ना का किताब 8वीं अध्याय में हम देखते हैं कि आप सत्य ही तुम्हें छुटकारा आएगा। 8:31 32ல நாம அப்படி வாசிக்கிறோம். यहाँ पे 8 और चैप्टर 8 वर्स 41 42 में हम देखते हैं। 31 32 में हम पढ़ेंगे, சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். और सत्य को आप जानो, सत्य ही तुम्हें छुड़ाएगा। அந்த சத்தியத்தை நாம் அறிந்திருக்கிற சத்தியம் நம்மை விடுதலையாக்கும். तो हम सत्य जो जानते हैं वही हमें छुड़ाएगा। You shall know the truth and the truth shall set you free. तो तुम सत्य को जानोगे, सत्य तुम्हें स्वतंत्र करेगा। You shall know the truth and the truth that you know shall set you free. तो तुम सत्य को जानोगे, सत्य तुम जो जानते हो तुम्हें स्वतंत्र करेगा। Do you know the truth? क्या आप लोग सत्य को जानते हैं? Do you know what is the truth says? क्या आप लोग को पता है सत्य क्या कहता है? Whatever the word of God says is the truth. और जो भी बाइबल कहता है वही आके सत्य है। God said, I will not remember your sins anymore. परमेश्वर कहता है मैं तुम्हारे अधर्म को और पाप को स्मरण नहीं करूंगा। मैं भूल गया. God says, I will not remember your sins. परमेश्वर कहते हैं मैं तुम्हारे पाप को स्मरण नहीं करूंगा। இப்போ இந்த சத்தியம் இத சொல்லுகிறது, இந்த சத்தியத்தை பற்றி நாம் என்ன எண்ணுகிறோம்ன்றது ரொம்ப முக்கியம். अभी सत्य ऐसा कहता है, लेकिन इस सत्य के बारे में हम क्या सोचते हैं बहुत मुख्य है। இங்க நான் என்ன பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறேன், अभी मैं यहाँ पे खड़ा होकर प्रचार कर रहा हूँ। பின்னாடி நம்முடைய இணைப்போது ஏசராவும் பக்கத்துல ஒரு தம்பியும் உட்கார்ந்து ரெண்டு பேரும் பேசிட்டே இருக்காங்க. अब वहाँ पे एसोसिएट पास्टर एजरा और वो भाई कुछ बात कर रहे हैं। அவங்க ஏதோ பேசுறாங்க, वो लोग कुछ तो बात कर रहे हैं, ஆனா நான் என்ன நினைக்கிறேன்னா, लेकिन मैं क्या सोचता हूँ, என்ன பத்தி ஏதோ தப்பா பேசுறாங்க நான் நினைக்கிறேன். अब मैं क्या सोचता हूँ, दोनों मेरे बारे में कुछ गलत बोल रहे हैं। இதால எப்பவுமே இப்படிதான் விட்டு விட்டு சபை விட்டு போயிட்டே இருக்கிறாரு, எங்க வேணா போறாரு, ஊருக்கு போயிடுறாரு. तो
நல்ல சபையை விட்டு எங்க ஊருக்கெல்லாம் போயிடுறாரு, 2 வாரம் விட்டு போயிடுறேன் பாட்டின்னு. तो कलीसिया को छोड़ के गांव को चले जाते हैं, ஒரு ஆள் சரி கிடையாது. तो ये ठीक नहीं है. ஏதோ என்னை பத்தி தப்பா பேசுறாங்க நான் நினைக்கிறேன், அவங்க அப்படி பேசல. और वो ऐसे बात नहीं कर रहे, पर मैं सोच रहा हूँ वो लोग मेरे बारे में ऐसे बात कर रहे हैं. But what they really is talking about is பாஸ்டருக்கு வந்து பர்த்டே வருது, அவருக்கு ஏதாவது கிஃப்ட் பண்ணணும், அவருக்கு ஏதாவது நல்ல பொருளை நல்ல கிஃப்டா வாங்கி தரணும், நல்ல கொண்டாட்டம் இதை செலிப்ரேட் பண்ணணும், அவங்க பேசிட்டு இருக்காங்க. लेकिन वो दोनों क्या बात कर रहे हैं कि पास्टर आते ही कुछ उनके लिए अच्छा तोहफा लेके देना है, वापस आएंगे तो सेलिब्रेट करना है. அதுதான் உண்மை. और वही सत्य है. நான் என்ன நினைக்கிறேன், நான் தப்பா நினைக்கிறேன். लेकिन मैं क्या सोच रहा हूँ, मैं गलत सोच रहा हूँ. அப்ப பாருங்க, உண்மை ஒண்ணா இருக்கலாம், நாம நினைக்கிற அதை பத்தி நாம் நினைக்கிறது வேற ஒண்ணா இருக்கலாம். देखिए सत्य दूसरा है, लेकिन हम उसके बारे में सोचना दूसरा है. சத்தியம் என்ன சொல்கிறது, உங்கள் அக்கிரமத்தை மன்னிச்சிட்டேன், உங்கள் பாவங்களை இனிமேல் நான் நினைக்கவே மாட்டேன். अब सत्य क्या कहता है, आपके अधर्म को क्षमा कर दिया, पाप को कभी स्मरण नहीं ஆனா करूंगा. நீங்க இத பத்தி என்ன நினைக்கிறீங்க? लेकिन इसके बारे में आप लोग क्या सोचते हैं? அது எப்படிங்க என் பாவத்தை மொத்தத்தையும் கழுவ முடியும்? अब ऐसे कैसे हो सकता है, मेरे सारे पापों को धो दिया? அவர் எப்படி எல்லா பாவத்தையும் நீக்க முடியும்? वो कैसे मेरे पूरे पापों को क्षमा कर दिया? அவர் எப்படி நினைக்காம இருக்க முடியும்? वो कैसे परमेश्वर नहीं सोचेंगे? அப்படி நாம நினைக்கிறோம் பாருங்க. ऐसा हम सोचते हैं. அது கர்த்தர் கொடுக்கிற எண்ணம் கிடையாது, பிசாசு கொடுக்கிற எண்ணமா இருக்கிறது. और वैसा ख्याल परमेश्वर नहीं देते, बल्कि शत्रु देता है. இத பற்றி ஏசாயா தீர்க்கதரிசி ஒரு இடத்துல ரொம்ப அற்புதமா சொல்லி இருக்கிறாரு. अब इसके बारे में एसाया का किताब में बहुत अद्भुत रीति से कहा गया है. ஏசாயா 54:9-10 வசனங்களை வாசிக்கிறேன். 54:9-10 पढ़ेंगे. இது எனக்கு நோவாவின் காலத்தில் உண்டான வெள்ளம் போல் இருக்கும், நோவாவின் காலத்தில் உண்டான வெள்ளம் இனி பூமியினில் புரண்டு வருவதில்லை என்று நான் ஆணையிட்டது போல உன்மேல் நான் கோபம் கொள்வது இல்லை என்றும் உன்னை நான் கடிந்து கொள்வது இல்லை என்றும் ஆணையிட்டேன். यहाँ पे कहते हैं, मेरे दृष्टि में नोहा के समय में जल प्रलय के समान है, क्योंकि जैसा मैंने शपथ खाई थी कि नोहा के समय में जल प्रलय के पृथ्वी फिर ना डूबेगा. I will not be angry at you at any cost. I will not be angry at you அப்படின்றாரு. मैं कभी भी तुम्हारे ऊपर गुस्सा नहीं होऊंगा. I'll promise you I will not be angry at you. मैं कसम खाता हूँ कि मैं तुम्हारे ऊपर कभी भी गुस्सा नहीं होऊंगा. உன் மேல கோபம் கொள்வதில்லை. मैं कभी भी तुझ पर क्रोध नहीं करूंगा. எப்படி ஆணையிடுறாரு? ये कैसे शपथ खा रहे हैं? நோவா காலத்துல வெள்ளம் வந்தது, नोवा के समय में जल प्रलय आता है, பூமியின் ஊற்றுக்கண்கள் எல்லாம் திறந்தது, வானத்தின் மதகுகள் திறந்தது, और आकाश का दरवाजा खुला और पृथ्वी में पानी भर गया. 40 நாள் இடைவிடாமல் இரவும் பகலும் மழை பெஞ்சது, और 40 दिन बिना कोई गैप का बारिश हुआ, பூமி முழுவதும் ஜல பிரளயம் மூடிக்கொண்டது, और पृथ्वी पूरा पानी से भर गया, எல்லா ஜீவராசிகளும் மாண்டு போயிற்று, और सारे जीव जंतु मर गए. பேழையிலிருந்து 8 பேரும் மிருக ஜீவன்களை மட்டும் காப்பாற்றப்பட்டார்கள். अब जो नोवा जो आके जिस बोट पे आके 8 लोग थे और जो प्राणी थे वही बचे. அந்த வெள்ளம்லாம் வடிஞ்ச பிற்பாடு கர்த்தர் ஆணையிடுகிறார், இனிமேல் பூமியை நான் இனி பூமியின் மேல் ஜலப்பிரளயத்தை வரப்பண்ண மாட்டேன் என்று சத்தியம் பண்ணுகிறார். तो यहाँ पे आके पानी सब सूखने के बाद यहाँ पे कहते हैं कि फिर कभी मैं धरती को आके पानी से नहीं डूबूंगा करके सत्य कहते हैं. அதே போல இன்னொரு ஆணை எடுக்கிறார், சத்தியம் பண்றாரு. अब वहाँ पे एक और कसम खाते हैं, இனிமேல் நான் உன்மேல் கோபம் கொள்ள மாட்டேன், और फिर कभी मैं तुझ पर गुस्सा नहीं நான் होऊंगा. உன் மேல கோபமா இருக்க மாட்டேன், मैं कभी भी तुझ पर गुस्सा नहीं होऊंगा, உன்னை கண்டம் பண்ண மாட்டேன், உன்னை கடிந்து கொள்ள மாட்டேன். और मैं कभी भी अपनी गुस्सा तुझ पर नहीं दिखाऊंगा. எப்படி சொல்றார்? சத்தியமா உன் மேல கோபப்பட மாட்டேன், अब वो कैसे कह रहे? सत्य कसम खा कर कहते हैं, சத்தியமா உன்னை கடிந்து கொள்ள மாட்டேன். मैं कसम खाता हूँ तुझ पे गुस्सा नहीं करूंगा. ஆனா விசுவாசிகள் என்ன நினைக்கிறாங்க? கர்த்தர் என் மேல கோபமா இருக்கிறாருங்க, लेकिन हम विश्वासी लोग क्या सोचते हैं? परमेश्वर मुझसे गुस्सा நான் है, காணிக்க சரியா போடல, அதனால கர்த்தர் என் மேல கோபமா இருக்கிறாரு. मैंने आके यहाँ पे आके भेंट नहीं चढ़ाया इसलिए मेरे पर गुस्से में है. இந்த வாரத்துல 2 நாள் பைபிள் வாசிக்கல, கர்த்தர் என் மேல கோபமா இருக்கிறாரு. ये हफ्ते 2 दिन बाइबल नहीं पढ़ा, गुस्से है परमेश्वर. 3 நாள் ஜெபம் பண்ணவே இல்ல, கர்த்தர் என் மேல கோபமா இருக்கிறாரு. 3 दिन प्रार्थना नहीं किया, परमेश्वर मुझ पे गुस्सा है. ஒரு பாஸ்டர் சொன்னாரா, பாருங்க கை எப்படி பெண்டா இருக்குது, எனக்கு கர்த்தர் உடைச்சாரு கையை. एक पास्टर बोला कि मेरे हाथ को परमेश्वर ने तोड़ दिया. கர்த்தரை கையை உடைக்கிறாரு, என்னங்க இது? परमेश्वर कभी भी हाथ नहीं तोड़ता है. இந்த மாதிரிலாம் பண்ண முதல்ல அவரை தான் பிடிச்சி ஜெயில போடணும் போல இருக்கு. अगर ऐसा पूरा करेंगे तो पहले उनको ही जेल में डालना है. கர்த்தர் கையை உடைக்கிறது கிடையாது, परमेश्वर कभी भी हाथ नहीं அவர் तोड़ता நமக்கு है, நன்மையை மட்டும் தான் செய்யறாரு. क्योंकि परमेश्वर सिर्फ भलाई करता है. நம்ம தப்பு செய்யறதுக்கெல்லாம் ஒரு கையை காலை உடைச்சிட்டு இருந்தாருன்னா உடம்புல எதுவுமே மிச்சம் இருக்காது. 206 எலும்பு உடையணும். அப்போ अगर हम करने वाली सारी गलतियों के लिए परमेश्वर हड्डी तोड़ेगा तो हमारा शरीर का सारा हड्डी टूट जाएगा. இன்னும் சொல்ல போனா அந்த 206 எலும்பு போதாது உடைக்கிறதுக்கு. और जितनी भी हड्डी है वो हड्डियां काफी नहीं है तोड़ने के लिए. ஒரு தசை கூட உருப்படியா இருக்கவே முடியாது, அவ்வளவு தவறு செய்யறோம், அவ்வளவு பாவத்தை செய்யறோம். நம்ம हमारे शरीर में कुछ भी ठीक नहीं रहेगा, सब कुछ टूट जाएगा. ஒன்னொன்னுக்கு ஒரு எலும்பு உடைச்சின்னு தலையில அடிச்சுன்னு இருந்தா என்ன ஆறுது? நம்ம अगर एक गलती के लिए हड्डी टूटेगा तो क्या होगा? நான் சொல்றேன், அவர் அப்படிலாம் பண்றதே கிடையாது. मैं आप लोग से कहता हूँ परमेश्वर ऐसा नहीं அவர் करते. சொல்ற, சத்தியமா சொல்றேன், உன் மேல நான் கோவப்படவே மாட்டேன். यहाँ पे कहते सत्य से मैं कभी भी तुम्हें गुस्सा नहीं हूँगा.
What do you think about that? आप लोग क्या सोचते हैं उसके बारे में? Have you ever think about that God loves me so much? क्या आप लोग ने कभी सोच के देखा है परमेश्वर आपसे कितना प्रेम करते हैं? He will never be angry at me. Do you ever think about that? क्या आप लोग ने कभी सोचा है परमेश्वर कभी मुझसे प्रेम नहीं कर நான் प्रेम करता? என்ன செஞ்சாலும் அவர் என் மேல கோவப்படவே மாட்டார். मैं कुछ भी करूं वो मेरे पर गुस्सा नहीं होगा. அப்ப நம்ம பிள்ளை நம்ம ஒரு வீட்டுல பிள்ளைங்கள இடத்துல தகப்பன் சொல்றாரு, இனிமேல் நான் உன் மேல கோவமே பட மாட்டேன், நான் வாக்கு கொடுக்குறேன் அப்படிலாம் கொடுக்கறது கிடையாது. अब एक परिवार में आके पिता आके अपने बच्चों को कसम नहीं देते हैं कि अभी से मैं तेरे पर गुस्सा नहीं होऊंगा. ஏன்னா நம்ம சொல்லும் போதே பிள்ளைகளுக்கும் தெரிஞ்சிட்டு கண்டிப்பா அவர் கோவப்படுவார் அப்படின்னு. क्योंकि बोलते समय बच्चों को पता चल जाएगा ये जरूर गुस्सा होंगे. பிள்ளைங்களும் சும்மா கிடையாது, நம்மள கோவத்தை தூண்டுறதுக்குனே எல்லாத்தையும் பண்ணுவாங்க. बच्चे लोग भी चुपचाप से नहीं रहेंगे, हमें और गुस्सा दिलाएंगे. இப்பதான் இந்த செகண்ட் சொல்லிருப்போம், அடுத்த நிமிஷமே நம்ம கோவப்பட்டுரும். अब ये सेकंड ही हमने बोला होगा, दूसरा सेकंड हम लोग गुस्सा हो जाएंगे. நீ என் செல்லம்மா, என் தங்கம்மா, நீ சொன்ன என்ன வேணா செய்வோமா எல்லாம் சொல்லலாம், ஆனா அடுத்த நிமிஷமே கோவப்படுவோம், கண்டிப்பா அதை மீறுவோம், அதை காப்பாற்ற முடியாது அந்த வார்த்தையை. हम लोग आके बोलेंगे, सब कुछ पैम्पर करेंगे कि गुस्सा नहीं होंगे, लेकिन फिर से गुस्सा हो जाएंगे. அதனாலதான் நம்ம வாக்கு கொடுக்கறது இல்லை, ஏன்னா அதை நிறைவேற்ற முடியறது கிடையாது. इसीलिए हम कभी भी अपने बच्चों को कसम नहीं देते, क्योंकि उसे हम पूरा नहीं कर सकते. ஆனா நான் சொல்றேன், ஒரு தகப்பன் தன்னுடைய பிள்ளையை கூப்பிட்டு, அந்த பிள்ளை பேசக்கூடிய பிள்ளையா இருந்தாக்க அந்த பிள்ளையை கூப்பிட்டு, இனிமேல் நான் உன் மேல கோவமே பட மாட்டேன் அப்படின்னு சொன்னா அந்த பிள்ளைக்கு எவ்வளவு பாதுகாப்பு உணர்வு வரும்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. आप सोच के देखिए कि पिता अपने बच्चे को बुला के आइंदा मैं तेरे पर गुस्सा नहीं करूंगा, तो बच्चा को एक अच्छा सेफ फील होता है. கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்றாரு, உங்க மேல சத்தியமா நான் கோவப்பட மாட்டேன். अब परमेश्वर आप हर एक को देख के बोलता है, तेरे ऊपर कसम मैं तुझे कभी गुस्सा नहीं करूंगा. உங்களை நான் கண்டம் பண்ணவே மாட்டேன். मैं तुम्हें कभी भी आके खराब नहीं करूंगा. சத்தியமா கண்டம் பண்ண மாட்டேன். मैं सच में तुम्हें खराब नहीं करूंगा. ஆணையிட்டு கொடுக்கிறார். मैं कसम खाता हूँ. Think about that. उसके बारे में आप सोच के देखिए. அவர் ஒரு நாளும் கோவப்படுறது இல்ல, கடிந்து கொள்றது இல்ல. और परमेश्वर कभी भी गुस्सा नहीं होते हैं. ஆனா சிலர் சில வசனங்கள் அதுக்குன்னு பொறுக்கி எடுக்கிறாங்க. और कुछ लोग आके वचनों को उसी के लिए चुनते हैं. ஆனா பிரதர், நம்ம தான் கீழ்ப்படியாம கோபாக்கினின் பிள்ளைகளா இருந்தோம்னு சொல்லி இருக்குதே. तो यहाँ पे वचन को ढूंढ के बोलेंगे कि यीशु मसीह आके आग ज्वाला जैसा गुस्सा அவங்க होंगे. பாருங்க, குறிப்பா சில வசனங்கள் எல்லாம் பொறுக்கி எடுக்கிறாங்க அவங்க. तो लोग क्या करते हैं, कुछ वचने ऐसे चुन के रख लेते हैं. எபேசியர் 2 அதிகாரம் 1 வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களா இருந்த உங்களை கிறிஸ்துவுடனே உயிர்ப்பித்தார். तो एफिसियन के दूसरा अध्याय में देते हैं कि जो भी अधर्म है उससे दूर करते हैं. அவைகளில் நீங்கள் முற்காலத்திலே இவ்வுலக வழக்கத்திற்கேற்றபடியாகவும் கீழ்ப்படியாமின் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபுவாகிய ஆவிக்கேற்றபடியாகவும் நடந்து கொண்டீர்கள். तो ये आके क्या कहता है कि तुम लोग आके परमेश्वर के बात को नहीं मानते. वैसे அவர்களுக்குள்ளே நாம் எல்லாரும் முற்காலத்திலே நமது மாம்ச இச்சையின்படியே நடந்து நமது மாம்சமும் மனசும் விரும்பினவைகளை செய்து சுபாவத்தினாலே மற்றவர்களைப் போல கோபாக்கினியின் பிள்ளைகளாய் இருந்தோம். तो यहाँ पे आके हम अपने अधर्म, अपने कामों को, अपने मन की इच्छा के कारण आकर हम लोग क्रोध, परमेश्वर के क्रोध में आके पड़े हैं. இது யாரை பற்றி சொல்லுது? ரட்சிக்கப்படாத மக்களை பற்றி சொல்லுகிறது. ये किसके बारे में बोला गया? जो लोग उद्धार नहीं पाए हैं उसके बारे में बोला गया है. அது மட்டுமல்ல, மற்றவர்களைப் போல கோபாக்கினியின் பிள்ளைகளாய் இருந்தோம், பாஸ்ட் டென்ஸ்ல சொல்லி இருக்கு. तो यहाँ पे आके दूसरे लोगों की तरह हम आके क्रोध के बच्चों की तरह नहीं रहा करके वो पास्ट टेंस में बोला गया है. இன்றைக்கு நம்ம ஆராதனைக்காக இவ்வளவு பேர் உட்கார்ந்துட்டு இருக்கிறோம். आज हम लोग आराधना के लिए कितने लोग बैठे हैं. ஆனா ஒரு காலத்துல சபை பற்றி அக்கறை நமக்கு இல்ல. लेकिन हम लोग आके कभी भी अधर्म के बारे में नहीं நாம सोचते. கோபாக்கினின் பிள்ளைகளா இருந்தோம். हम लोग आके क्रोध के संतान थे. நாட் நவ, முற்காலத்திலே, अभी नहीं पहले. இந்த பாஸ்ட் वो आके पास में நாம் கோபாக்கினின் பிள்ளைகளா இருந்தோம். हम लोग आके क्रोध के संतानों में थे. அப்படி இருந்த பொழுது என்ன பண்ணாரு? நாலாம் வசனம் சொல்லுது, தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வரம் உள்ளவராய் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்த தம்முடைய மிகுந்த அன்பினாலே. तो यहाँ पे चौथा वचन में कहता है कि परमेश्वर आके अपने अनुग्रह से हमारे पर अति प्रेम रखा. அக்கிரமங்களில் மரித்தவர்களாய் இருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார், கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். और हम लोग आके उसका अनुग्रह से हमें आके छुड़ाया और उसके कृपा से हमें उद्धार दिया गया. முற்காலத்துல கோபாக்கினின் பிள்ளைகளா இருந்தோங்க. हम लोग पहले आके क्रोध में थे. ஆனா இப்ப நாம எப்படி இருக்கிறோம்? ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். लेकिन हम लोग अभी आके उद्धार पाए हैं. We have been saved by the grace of God. क्योंकि हम लोग आके मसीहा के जरिए हम लोग आके बचाए गए हैं. God's grace has been come down and saved us.
परमेश्वर की महिमा आके नीचे उतर के हम सबको बचा दिया है In and through Jesus Christ. और ये एकदम यीशु मसीह के जरिए He is our Lord and Savior. और वही हमें छुड़ाता है We have accepted Jesus as our Lord and Savior. और हम लोग ने यीशु मसीह को अपना लिया है हमारे बचाव के Now जरिए we have been redeemed. और हम लोग अभी छुटकारा पाए We've हैं been saved. और हम लोग बचाए गए You हैं are the children of God. आप लोग यीशु मसीहा के இப்ப संतान நம்ம हैं கோபாக்கினின் பிள்ளைகள் கிடையாது. अभी हम लोग क्रोध के संतान नहीं In हैं the past நாம அப்படி இருந்தோம். भले ही हम इससे पहले थे But now we are saved by the grace of God. लेकिन अभी हम परमेश्वर के अनुग्रह से बचाए गए हैं We've been redeemed by through the blood of Jesus Christ. यीशु मसीह के लहू से हम लोग छुड़ाए गए हैं அப்ப இது நம்மள பத்தி சொல்லல. तो ये सब कुछ हमारे बारे में नहीं ஒரு कहा गया காலத்துல அப்படி இருந்தோம் ஆனா இப்ப ரட்சிக்கப்பட்டு இருக்கிறோம். एक जमाने में ऐसे थे लेकिन अभी उद्धार पा लिए हैं தேவன் இரக்கத்தில் ஐஸ்வரம் உள்ளவராய் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்த தம்முடைய மிகுந்த அன்பினாலே நம்மை ரட்சித்திருக்கிறார். क्योंकि परमेश्वर आकर अपने अति अनुग्रह से हमें छुड़ाया है இன்னொரு வசனம் கூட எடுக்கறாங்க. एक और वचन बोलता हूँ 1 கொரிந்தியர் 6 அதிகாரம் 9 வசனத்துல இருந்து வாசிக்கிறேன். पहला कोरिन्थियंस चैप्टर 6 verse 9 அநியாயக்காரன் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பது இல்லை என்று அறிந்திருக்கிறோம். அறியீர்களா? வஞ்சிக்கப்படாதிருங்கள். வேசி மார்க்கத்தாரும் விக்கிரகாரனைக்காரரும் விசாரக்காரரும் சேப்புணர்ச்சிக்காரரும் ஆண் புணர்ச்சிக்காரரும் திருடரும் பொருளாசைக்காரரும் வீரியரும் உதாசீனரும் கொள்ளைக்காரரும் தேவனுடைய ராஜ்யத்தில் சுதந்திரிப்பது இல்லை. यहाँ पे कहता है क्यों तुम नहीं जानते कि अन्याय लोगों को परमेश्वर के राज्य में बारिश ना होगा धोखा ना खाओगे और ना आके विश्वास और मूर्ति पूजा या पवित्र गामी ना लुज्जा या पुरगामी है 9ஆம் வசனமும் 10ஆம் வசனத்தையும் வாசித்தேன். 1 கொரிந்தியர் 6 9 10 நான் வாசித்தேன். இப்போ यहाँ पे 1 कोरिन्थियन चैप्टर 6 वर्स 9 10 यहाँ पे देखते हैं இந்த லிஸ்ட்டை வாசிச்சுட்டு சில சொல்றாங்க பாத்தீங்களா தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பது இல்லை அது எவ்வளவு கடினம் பாத்தீங்களா அப்படின்றாங்க. तो यहाँ के सारे लिस्ट को हम देख के परमेश्वर के राज्य में आके नहीं रह सकते सोचते हैं இந்த वசனத்தை எடுத்து விசுவாசிகளை பார்த்து பேசி நீங்களாம் தேவனுடைய ராஜ்யத்துல பிரவேசிக்க முடியாதுன்னு சொல்றாங்க. लेकिन इस वचनों को देख के विश्वासियों के पास बोलकर आके बोलते हैं இல்லங்க நம்மலாம் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதற்கு ரொம்ப எலிஜிபிள் கேண்டிடேட்டா இருக்கிறோம். क्योंकि हम लोग परमेश्वर के राज्य में प्रवेश करना एकदम एलिजिबल है இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம் நம்மை தகுதி உள்ளவர்களாக ஆக்கி இருக்கிறது. क्योंकि यीशु मसीह का लहू ने हमें योग्य बनाया है அடுத்த ஒரு வசனத்தை வாசிச்சிருந்தாவே விளங்கிட்டு இருக்கோம் பாருங்க. तो यहाँ पे पहला एक वचन पढ़ के नहीं होता 1 கொரிந்தியர் 6:11 சொல்கிறது உங்களில் சிலர் இப்படிப்பட்டவர்களா இருந்தீர்கள். यहाँ पे चैप्टर 6 वर्स 11 हम देखते हैं कि तुम में से कितने ऐसे ही थे இப்படிப்பட்டவர்களா இருந்தீர்கள் உங்களில் சிலர். तो यहाँ पे कितने तुम में से ऐसे थे ஆயினும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் ஆவியான நம்முடைய தேவனுடைய ஆவினாலும் கழுவப்பட்டீர்கள் பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள் நீதிமான்களாக்கப்பட்டீர்கள். परंतु तुम प्रभु मसीहा के नाम से और हमारे परमेश्वर की आत्मा से धोए गए और पवित्र हुए धर्मी ठहरे. அக்கிரமத்தை மன்னித்து பாவத்தை நினையாம இருக்கிறது மட்டும் இல்ல கழுவப்பட்டிருக்கிறோம் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம் நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம். तो यहाँ पे आके सिर्फ अधर्म और पाप को स्मरण नहीं किया नहीं आत्मा को धोया पवित्र हुआ धर्म को धर्मी ठहराया. பவுல் சொல்ற உங்களில் சிலர் இப்படிப்பட்டவர்களா இருந்தீங்க. अब अपोस्तल पाउल कहते तुम में से कुछ लोग ऐसे थे. எப்போ ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி ये कब उद्धार पाने के पहले இருந்தீர்கள். ये आप लोग थे ऐसे. ஆனா இப்போ ஆயினும் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலும் நம்முடைய தேவனுடைய ஆவினாலும் கழுவப்பட்டீர்கள். You have been washed and sanctified and made righteous. परंतु तुम प्रभु यीशु मसीह के नाम से हमारे परमेश्वर की आत्मा में धोए गए पवित्र हुए और धर्मी ठहराए. பாருங்க கர்த்தர் கற்றவருங்க இடிக்கிறவர் கிடையாது. कि परमेश्वर आकर बांधता है तोड़ता नहीं है. கர்த்தர் காப்பாற்றுகிறவர் நம்மள நட்டாத்துல விடுறவர் கிடையாது. परमेश्वर बचाता है हाथ नहीं छोड़ता है. கர்த்தர் நமக்கு வியாதியை தருகிறவர் இல்ல குணமாக்குகிறவராய் இருக்கிறார். परमेश्वर हमको रोग नहीं देता बल्कि चंगा करता है. கர்த்தர் சொல்றார் நீ என்னுடைய இரக்கத்தை பெற்றவன். परमेश्वर कहते तूने मेरा अनुग्रह को पाया நீ है என்னோட மனதுருக்கத்தின் கீழ் வாழ்கிறவன் என்றாரு. तुम आके मेरे अनुग्रह से जी रहे हो. பாருங்க சில விசுவாசிகளிடத்துல சில குறைகள் இருக்கு சில தவறு பண்றாங்க. देखिए कुछ लोगों के लिए आके ऐसे करते हैं और उसका भोगते हैं. அது நான் இல்லன்னு சொல்லல. वो मैं नहीं कहता. ஆனா நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கழுவப்பட்டிருக்கிறார்கள் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறார்கள் நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறார்கள். लेकिन हम लोग यीशु मसीह के जरिए आके उनके आत्मा में धोए गए हैं पवित्र हुए हैं धर्मी ठहरे हैं. ஏசாயா 54:9 சொல்றாரு சத்தியமா நான் உங்க மேல கோபப்பட மாட்டேன் சத்தியமா உங்களை கடிந்து கொள்ள மாட்டேன். तो यहाँ पे एसाया का किताब चैप्टर 54:9 में कहते हैं कि सत्य मैं तुम्हें आके नहीं मारूंगा. 10ஆம் வசனத்துல சொல்றாரு மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என்னுடைய கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என்னுடைய சமாதானத்தின் உடன்படிக்கை உன்னை விட்டு நிலை பெயராமலும் இருக்கும் என்று உன்மேல் மனதுருகுகிற கர்த்தர் சொல்லுகிறார். तो यहाँ पे 54 में हम उसी में देखते हैं कि परमेश्वर आकर पहाड़ टल जाएगा लेकिन कभी भी मेरा अनुग्रह नहीं टलेगा.
அவர் சொல்றாரு, ரெண்டு காரியத்தை சொல்றாரு. यहाँ पे दो चीज बोलते हैं। ஒன்னு சமாதானத்தின் உடன்படிக்கை நான் தருவேன். यहाँ पे एक आके एक शांति आपको दिया जाएगा। ரெண்டாவது நான் யார் உம்மேல மனதுருகுகிற கர்த்தர்ன்றார். और दूसरा मैं तुम्हारे ऊपर अनुग्रह से रहूंगा। சமாதானத்தின் உடன்படிக்கை என்ன? और यहाँ पे आके शांति का वाचा माने क्या है? எபிரேய மொழியில சமாதானம் என்ற வார்த்தை ஷலோம் என்ற வார்த்தையினாலே குறிக்கப்படுகிறது. तो एब्रियो के भाषा में आके शांति आके शालोम में आता है। ஷலோம் மீன்ஸ் wholeness. शालोम का मतलब है एक धैर्य। ஷலோம் மீன்ஸ் soundness. और शालोम का मतलब होता है साउंडनेस जैसे। ஷலோம் மீன்ஸ் safety and well being in all spirit soul and body. और शालोम का मतलब है एक आके एक सेफ्टी आके है। அதாவது ஆவி ஆத்மா சரீரம் அனைத்திலும் ஒரு ஆரோக்கியமான நிலையை அது குறிக்கிறது. तो यहाँ पे तन मन आत्मा में आके एक आरोग्य रहता है। அதாவது இப்படி சொல்லலாம், கர்த்தர் நம்முடைய ஆவி ஆத்மா சரீரத்தில் இருக்கிற எல்லா தாழ்ச்சியும் குறைவுகளையும் நீக்கி संपूर्णமான ஒருவர்களாக ஆக்கியிருக்கிறார். तो ऐसा कहा जाता है कि परमेश्वर आका हमारे तन मन शरीर से सब कुछ निकाल कर हमें एक आरोग्य सा बनाया। அப்படிப்பட்ட ஒரு சமாதானத்தை அவர் நமக்கு தருகிறவராய் இருக்கிறார். और वैसा एक शांति हमें दिया है। இரண்டாவது அவர் சொல்றார், உன்மேல் மனதுருகுகிற கர்த்தர். और दूसरा कहता है कि मैं तेरे ऊपर अनुग्रह रहता हूँ। அவர் நம்ம மேல மனதுருக்கம் உள்ளவராய் இருக்கிறார். परमेश्वर हमारे ऊपर अपना अनुग्रह दिखाते हैं। மனதுருக்கம்ன்ற வார்த்தை கைண்ட்னஸ் என்று ஆங்கிலத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. तो अनुग्रह का मतलब जो इंग्लिश में काइंडनेस बोलते हैं। கைண்ட்னஸ் என்ன? லவ், அன்பு. काइंडनेस का मतलब क्या है? प्रेम है। அதாவது பயந்து மிரண்டு போயிருக்கிற ஒரு குழந்தை எடுத்து அதனுடைய தகப்பன் அந்த குழந்தையை அரவணைத்து தன்னுடைய அன்பின் கரத்தினாலே தடவி கொடுத்து பயப்படாத நான் இருக்கிறேன் என்று கூறும்பொழுது அந்த பிள்ளை எவ்வளோ பாதுகாப்பாக உணருமோ அது போல கர்த்தர் நம்மை அரவணைத்து அவருடைய டிவைன் டச்சை நமக்கு கொடுத்து பயப்படாத நான் உன்னோடு கூட இருக்கிறேன்றாரு. तो यहाँ पे एक डरा हुआ बच्चा जब रोता है तो एक पिता उस बच्चे को हाथ में लेके उसको थपथपा के उसको शांति करके कैसे उसको आके शांति देता है, वैसे ही परमेश्वर हमें उठाकर हमको शांति देते हैं। ஒரு துவண்டு போயிருக்கிற குழந்தையை அந்த தகப்பன் எடுத்து, சோர்ந்து போயிருக்கிற ஒரு குழந்தை எடுத்து அந்த தகப்பன் அரவணைத்து தடவி கொடுத்து நீ பயப்படாத நான் இருக்கிறேன்னு சொல்லும்போது ஒரு பெரிய தைரியம் அந்த குழந்தைக்கு வருகிறது. एक डरा हुआ बच्चे को जब उसका पिता आके गले से लगा कि तू डर मत मैं तेरे साथ हूँ बोलता है तो बच्चों को एक धैर्य அந்த मिलता है। பிள்ளைக்கு அவன் ஆதரவு காட்டுகிறவனா இருக்கிறான். तो उस बच्चे के लिए वो पिता अनुग्रह दिखाता है। அது போல கர்த்தர் சொல்றாரு, நான் என்னோட கைண்ட்னஸ் உன்னை விட்டு விலக்கவே மாட்டேன். तो उसी तरह से परमेश्वर कहते हैं मैं अपना अनुग्रह को कभी भी तुझसे दूर नहीं करूंगा நான் உன்னை கடிந்து கொள்ளவே மாட்டேன். और कभी भी मैं तुझसे गुस्सा नहीं करूंगा அதற்கு பதிலாக நான் உனக்கு நன்மையை மட்டுமே செய்வேன் என்று சொல்லுகிறார். और उसके बदले में मैं सिर्फ तेरे लिए भलाई करूंगा। கர்த்தர் நம்மை காக்கிற தேவன் பாருங்க. परमेश्वर हमें संभालता है அவர் நம் பக்கத்தில் இருக்கிறார். और वो हमारे साथ है। அவர் நமக்கு வெற்றியை தருகிறார். वो हमें जीत देता है அவர் நமக்கு வியாதியை தருகிறது இல்லை. और कभी भी हमें रोग नहीं देता है வியாதியை நம்மை விட்டு அகற்றி சுகத்தை நமக்கு தருகிறார். और रोग हमसे दूर करके हमें चंगाई देता है நம்முடைய நல்வாழ்வுக்கான அனைத்தையும் அவர் செய்து வைத்திருக்கிறார். और हमारे अच्छे जीवन के लिए वो सब कुछ करता है। அவர் உங்களை பார்த்து சொல்றாரு, உங்க பாவங்களை நீ நினைக்கவே மாட்டேன். परमेश्वर आप लोग को देख के कहता है आइंदा मैं तुम्हारे अधर्म को உங்க नहीं करूंगा, அக்கிரமங்களை நான் இனிமேல் நினைக்கவே மாட்டேன். तुम्हारे पापों को स्मरण नहीं करूंगा, என்னுடைய கிருபைய கைண்ட்னஸ அன்பை உன்னை விட்டு விலக்கவே மாட்டேன். मैं अपने अनुग्रह और प्रेम को कभी भी तुम्हारे ऊपर से नहीं निकालूंगा நான் உங்க மேல மனதுருகுகிற கர்த்தர். और मैं तुम्हारे पर अपने अनुग्रह दिखाता हूँ உங்கள் சந்தேகங்களையும் சஞ்சலங்களையும் நீக்குகிற தேவன். और तुम्हारे जनरेशन में सारे बुराई दुख को हटाऊंगा, உங்கள் பயங்களை போக்குகிற தேவனாய் அவர் இருக்கிறார். तुम्हारे डर को दूर करूंगा, உங்கள் கண்ணீரை துடைக்கிறவராய் இருக்கிறார். तुम्हारे आंसू को पहुंचूंगा உங்களை அரவணைக்கிற தேவனாய் और இருக்கிறார். तुम लोग को अपने गले से लगा உங்கள் மேல लूंगा, அன்பு காட்டுகிற தேவனாய் இருக்கிறார். तुम्हारे ऊपर प्रेम दिखाऊंगा, துன்ப நேரத்தில் அவர் உங்கள் பக்கத்தில் இருக்கிறார். दुख के समय में तुम्हारे पास रहूंगा அவர் ஒரு நாளும் உங்களை விட்டு விலகுவதும் இல்லை, உங்களை கைவிடுவதும் இல்லை. और कभी भी क्षण भर के लिए भी आपको छोड़ के नहीं जाता। ஒரு முறை நான் ஒரு ஆர்டிகல் ஒன்று படித்தேன். मैंने एक बार एक आर्टिकल पढ़ा, ஒரு அம்மா பிரெக்னெண்டா இருந்து அந்த அந்த வலி வந்து பிரசவிக்கிறதுக்காக ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போனாங்க. तो एक स्त्री आकर वो गर्भवती थी और दर्द के लिए अस्पताल गई थी। அப்படி போகும்பொழுது அந்த அம்மா ஒரு குழந்தையை பெற்றெடுத்தாங்க. तो जाते वक्त वो स्त्री आके उस बच्चे को जन्म देती है। அந்த குழந்தை அழவும் இல்லை, பேச்சு மூச்சு இல்லை. अब वो बच्चा रोया भी नहीं, कुछ भी नहीं है। டாக்டர்கள் செக் பண்ணி பார்க்கும்போது அந்த குழந்தை இறந்து போயிட்டு இருக்கு. अब डॉक्टर जाके बच्चे को जांच करने से बच्चा का मृत्यु हो गया। அந்த அம்மாவுக்கு சொல்லிட்டாங்க, அவங்க டிக்ளேர் பண்ணிட்டாங்க உங்க குழந்தை இறந்து போச்சு. अब उस स्त्री को कह दिया कि आपका बच्चा का मृत्यु हो गया। அந்த அம்மாவுக்கு தாங்க முடியாத வேதனை துன்பம். அவங்க சொன்னாங்க, என் பிள்ளைய ஒரு முறையாவது என்கிட்ட காட்டுங்க, நான் அந்த பிள்ளைய நான் ஒரு முறையாவது கொஞ்சனும்.
अब वो स्त्री को बहुत ही दिल दुख हो गया और वो एक बार बच्चे को दिखाने बोली, मैं एक बार तो बच्चे को हाथ में उठाना है அந்த बोली। அம்மா ரொம்ப அழுதனால அந்த இறந்து போன குழந்தையை கொண்டு வந்து அந்த அம்மா கையில கொடுத்தாங்க. अब वो स्त्री बहुत रोने की वजह से मृत बच्चे को दिया। அந்த அம்மா அந்த குழந்தையை வாரி அணைத்து தம்முடைய மார்போடு சேர்த்து அணைத்து கொண்டு குலுங்கி குலுங்கி அழுதாங்களாம். நீ 10 மாசம் நீ எனக்குள்ளே இருந்தே, நீ உன்னை எப்படி என்னை விட்டு போக மனசு வந்ததுன்னு கேட்டாங்களாம். अब उस स्त्री ने उस बच्चे को अपने गोदी में लेके, तू 10 महीने मेरे कोख में थी, तू कैसे मुझे छोड़ के गई? பல நிமிஷங்கள் அவங்க கட்டி பிடிச்சி அந்த அரவணைத்து கொண்டு அழுது கொண்டே இருக்கும்பொழுது திடீர் ஒரு குழந்தை அழுகிற சத்தம் கேட்டுச்சான். अब कुछ समय तक वो माँ अब बच्चे को गले से लगा के रो रही थी, अचानक बच्चा रोने लग गया। டாக்டர்கள் மரித்து போச்சுன்னு சொன்ன அந்த குழந்தை அந்த தாயினுடைய அரவணைப்பில் உயிர் பெற்று எழுந்து வந்தாச்சு. இப்போ जो डॉक्टर ने बच्चा मर गया बोला, उस माँ के गले लगाने की वजह से बच्चा जिंदा हो गया। ஒரு மனுஷ தாய் ஒரு குழந்தைய மரித்து போன குழந்தை அரவணைக்கும் பொழுது அந்த உயிர் அந்த பிள்ளைக்குள்ள திரும்ப வந்ததுன்னா, உயிரு என்னென்றைக்கும் மரியாதையில் இருக்கிற, என்னென்றைக்கும் உயிரோடு இருக்கிற தேவனாகிய கர்த்தர் நம்மளை தூக்கி அணைச்சி அவர் அரவணைத்து தம்முடைய ஹீலிங் கரத்தினால தன்னுடைய டிவைன் டச்சை கொடுக்கும்போது நமக்கு எவ்வளவு பெரிய ஒரு உயிர் வரும்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. सोच के देखिए, एक माँ जब आकर अपने बच्चे को गले से लगाते ही जीवन आता है, तो जब परमेश्वर आकर हमको गले से लगाते हैं, अपने सामर्थ्य हाथ से छूते हैं, तो क्या होता है? அவர் சொல்றாரு, சத்தியமா நான் உன்னை கோபமே பட மாட்டேன். वो कहते हैं, सत्य में तुम्हारे ऊपर गुस्सा नहीं हूँगा। அவர் சொன்னா சொன்னபடி செய்கிற தேவனா இருக்கிறார். परमेश्वर अगर कहते हैं तो कहने के तरह ही करेंगे। இன்னைக்கு கோபப்பட மாட்டேன்னு சொல்லிட்டு நாளைக்கே அவர் கோபப்படுற தேவன் அல்ல. आज मैं गुस्सा नहीं हूँगा बोलकर कल गुस्सा होगा, वैसा नहीं है परमेश्वर। நான் உபாசிக்கிறேன்னு சொல்லிட்டேங்க, ஆனா ஆண்டவர்கிட்ட நான் வந்து சாப்பிட்டுட்டேன், நான் என்ன பண்றேன்னு தெரியல, என்னால பசி தாங்க முடியல, கர்த்தர் என் மேல கோபமா இருக்கிறார் போலகுது அப்படி நம்ம நினைக்கிறோம். मैंने आके फास्टिंग करूंगा बोला, लेकिन भूख लग गया, खाना खा लिया, मेरे पर परमेश्वर गुस्सा में है, मैं क्या करूं करके सोचेंगे। நான் சொல்றேன், நீங்க என்ன பண்ணாலும் அவர் உங்க மேல கோபப்படவே மாட்டாரு. मैं आपसे कहता हूं, आप कुछ भी करो, आपके ऊपर गुस्सा மாறாக नहीं உங்கள் மேல அன்பு செலுத்துகிற தேவனா இருக்கிறார். लेकिन उसके बदले में आपको ऊपर प्रेम दिखाएंगे। மாறாத இடைவிடாத அன்பை உங்கள் மேல செலுத்துகிறார். उसके बदले में परमेश्वर आपको कहीं प्रेम அவர் दिखाएंगे, இரக்கத்தில் ஐஸ்வரம் உள்ள தேவனா இருக்கிறார். क्योंकि वो अनुग्रह में एकदम धनी है, அவர் சொன்ன சொல் தவறாத தேவனா இருக்கிறார். क्योंकि वो जो बोलते हैं कभी भी उस पर चुपते नहीं है। அவர் உங்களை அரவணைக்கிற தேவனா இருக்கிறார். परमेश्वर आपको गले से लगाते हैं, உங்கள் மேல தம்முடைய முடிவில்லாத அன்பை காண்பிக்கிற தேவனா இருக்கிறார். आपके ऊपर अपना जो प्रेम अंत नहीं है वो दिखाते हैं। இன்னைக்கு நீங்கள் புதிய உடன்படிக்கையின் கீழ் விசுவாசிகளா இருக்கிறீர்கள். आज आप लोग नए नियम के नीचे एक विश्वासी है। சத்தியமா உன் மேல கோபப்படவே மாட்டேன். परमेश्वर कहते हैं, सत्य में तुम्हारे ऊपर गुस्सा I नहीं will होगा, never ever condemn you. मैं कभी भी तुम्हें खत्म नहीं करूंगा। ஒரு முறை ஒரு ஸ்திரியை விபசாரத்துல கையுமையுமா பிடிச்சிட்டு வந்துட்டாங்க. யோவான் 8ஆம் அதிகாரத்துல. अब यूहन्ना का 8वीं अध्याय में एक स्त्री को व्यभिचार करते समय नंगे हाथ पकड़ लिया। கண்டம் பண்றதுன்னா ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறது. अब कंडम करने का मतलब नहीं है उसको आके एकदम आके खत्म कर அந்த அம்மா देना। கொண்டு வந்து நடுவுல நிறுத்திட்டு சுத்தி மக்கள் நிக்கிறாங்க. अब उस स्त्री को खड़ा करके सब लोग घूम के खड़े हैं। இயேசுகிட்ட வந்து சொல்றாங்க, ஐயா நாங்க இந்த அம்மா விபசாரம் பண்ணும்போது கையுமையுமா பிடிச்சி இருக்கிறோம். अब மோசேயினுடைய நியாயப்பிரமாணம்னு சொல்லுது, இந்த மாதிரி ஆளை கல்லெறிஞ்சு கொல்லணும்னு சொல்லுது. अब यीशु मसीह से कहते हैं कि इस स्त्री को व्यभिचार करते समय पकड़ा दिए, अब मूसा के प्रणाम की वजह से उसको पत्थर से நீங்க मारना। என்ன சொல்றீங்க அப்படின்னு கேட்டாங்க. अब वो लोग कहते हैं, आप क्या कहना करते இயேசு हो? சொன்னார், உங்களில் பாவம் இல்லாதவன் எவனோ அவன் முதலாவது கல்லை எறியட்டும் அப்படின்ற. अब यीशु मसीह कहते हैं, तुम में से जिसने पाप नहीं किया वो पहला पत्थर मारे। சிறியவர் முதல் பெரியவர் வரைக்கும் எல்லாரும் போயிட்டாங்க. छोटे से लेके बड़े तक सब चले गए। அவர் அந்த ஸ்திரியை பார்த்து கேட்கிறார், ஸ்திரியை யாரும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கலையா? अब वो आके उस स्त्री को देख के बोलते, मैं तुम्हें आके यहाँ पे दंड नहीं दूंगा। அந்த அம்மா சொல்றாங்க, இல்லை ஆண்டவரே. तो वो कहती है, नहीं, இயேசு சொல்றார், நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறது இல்லை. और मैं भी तुम्हें आके दंड नहीं நீ दूंगा। போ, இனி பாவம் செய்யாதே என்றாரு. तू जा, आइंदा पाप मत कर। உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறதுக்காக அவர் வரவில்லை. यहाँ पे पर दुनिया को दंड देने के लिए यीशु मसीह नहीं आया, நம்முடைய குமாரன் மூலமாக உலகத்தை ரட்சிக்க அவர் வந்திருக்கிறார். और यीशु मसीह के जरिए इस दुनिया को आके उद्धार देने के लिए आए இயேசு हैं। விசுவாசிக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பே இல்லைங்க. और यीशु को जो विश्वास करते हैं उसको कोई दंड नहीं है। நீங்க ஒண்ணு மட்டும் ஆழமா கத்துக்கோங்க, आपको एक अकेले गहरा सा सीखना है, அவர் அக்கிரமத்தை மன்னித்து இருக்கிறார். वो आपके अधर्म को क्षमा किए हैं பாவத்தை இனிமேல் நினைக்கவே மாட்டேன்னு சொல்லியிருக்கிறார். और पाप को कभी भी स्मरण नहीं करेगा நீங்களும் करके। நினைக்காதீங்க, और आप लोग भी मत सोचिए, சத்தியமா உங்க மேல கோபப்பட மாட்டேன்னு சொல்லிக்கிறாரு. और सत्य से आपके ऊपर गुस्सा नहीं होंगे அதை करके कहा गया। விசுவாசிங்கள், और इसको आपको विश्वास करना है, தைரியமா அவரிடத்துல வாங்க, और धैर्य से परमेश्वर के पास आना தைரியமா है, அவரிடத்துல ஜெபித்து கேளுங்கள், और धैर्य से परमेश्वर के पास प्रार्थना करना है, விசுவாசித்து பெற்றுக்கொள்ளுங்கள். और विश्वास करके इसको प्राप्त करना है। அவர் உங்கள் பட்சத்தில் இருக்கிறார். वो आपके साथ है, உங்களுக்கு நன்மை தவிர தீமை ஒன்றையும் செய்வதே இல்லை. और वो आपको सिर्फ अच्छाई करेगा, बुराई नहीं करेगा, உங்களை கோபப்பட மாட்டேன், உன்னை கண்டம் பண்ண மாட்டேன், और कभी भी आपके ऊपर गुस्सा नहीं करेगा, சமாதானத்தை உன்னை விட்டு விலக்கவே மாட்டேன்.
और शांति कभी भी तुमसे दूर नहीं करेगा மேல நான் மனதுருக்கம் உள்ளவனா இருக்கிறேன். और तेरे ऊपर अपने अनुग्रह को दिखाऊंगा. Enjoy the presence of God and enjoy the kindness of love of God. और परमेश्वर की उपस्थिति को आनंद उठाइए, परमेश्वर का प्रेम का आनंद उठाइए. Every day you must enjoy the presence and the kindness and love and mercy and the favor and the grace of God. और हर दिन आके आप परमेश्वर के प्रेम को, अनुग्रह को, उसकी कृपा को आप आके मजा उड़ाइए. If you enjoy all these things daily, you will thank God at any time. अगर आप परमेश्वर की इस उपस्थिति, इन सब चीजों को आप आके सेलिब्रेट करोगे तो हर दिन आप आके एंजॉय करोगे. How many of you thankful to God? कितने लोग परमेश्वर को धन्य कहते He हैं. will never be angry at you. वो कभी भी आपके ऊपर गुस्सा नहीं He करेंगे, swear by an oath. वो ஒரு ஆணையினால உறுதிப்படுத்தி இருக்கிறார். क्योंकि சத்தியம் பண்ணி கொடுத்திருக்கிறார். इसको सत्य करके पूरा किया है. Hallelujah. हालेलुया. It gives me immense joy. और जब ये आके एक आनंद देता है He loves me so much. कि परमेश्वर हमसे कितना प्रेम He करते never हैं. punished me. वो हमको आके दंड नहीं देते हैं, He punished Jesus. क्योंकि परमेश्वर ने यीशु मसीह को दंड For दे दिया me. मेरे लिए. Take away all the sicknesses from me. सारे रोगों को मैं से दूर ले लिया Take away all the curses from me. और सारे शराब को मेरे ऊपर से ले लिया. He blessed me and He has given me His strength और उन्होंने मुझे आशीष की है और अपना बल मुझे दिया to है live victoriously in this life. ताकि कि मैं अपना जीवन एकदम जीत से जी सकूं. And He has given the same thing to you also. और ये सब कुछ आप लोग को भी दिया है. Enjoy God's love, health, peace, and joy, and favor, and grace every day. और परमेश्वर के प्रेम को, अनुग्रह को आके एकदम आप आके आनंद And लीजिए give thanks to God every day. और हर दिन परमेश्वर को Let धन्यवाद us all कीजिए. stand together सब लोग खड़े हो for जाएंगे, prayer, and our beloved sister will pray for you. प्रार्थना करेंगे. पिता परमेश्वर, इस अद्भुत समय के लिए धन्यवाद. इस अद्भुत अच्छे शुभ समाचार के लिए हम आपका धन्यवाद करते हैं अब्बा. हालेलुया. हम आपका धन्यवाद करते हैं आपके प्रेम के लिए, हम धन्यवाद करते हैं आपके अनुग्रह के लिए. आपने हमारे अधर्म को क्षमा कर दिया है, हमारे पाप को फिर से स्मरण नहीं किया है. पिता परमेश्वर, इस महान प्रेम के लिए हम आपका धन्यवाद करते हैं. पिता परमेश्वर, भले ही मनुष्य हमारे लिए कुछ भी बोले, लेकिन हम वचन को विश्वास करके पिता परमेश्वर आपका प्रेम को, आपके अनुग्रह का हम आनंद उठाने के लिए हमें मदद करें. पिता परमेश्वर, यहाँ पे मौजूद हर एक भाइयों बहनों को आपके हाथ में सौंपते हैं. उनके दिलों में क्या है सब कुछ आपके हाथ पे सौंपते हैं. आप उनको चलाएं, उनकी ज़रूरतों को पूरा कीजिए. उनके घर परिवार को आपके हाथ में सौंपते हैं. आशीर्वाद से उनको भर दे पिता परमेश्वर. इस पूरे हफ्ते उन्हें संभाल के रखें पिता परमेश्वर. ये पूरे महीने आपने उनको, उनके परिवार को संभाला, उसके लिए हम आपका धन्यवाद करते हैं अब्बा. प्रभु के दास को, उनके परिवार के लिए प्रार्थना करते हैं. उनको पिता परमेश्वर आशीषित करे पिता परमेश्वर. हम आपका धन्यवाद करते हैं इस समय के लिए अब्बा. सब कुछ हम आपके हाथ पे सौंपते हैं और यीशु मसीह के नाम से मांगते हैं. सुन और ग्रहण कर. आमीन. प्रभु यीशु मसीह का अनुग्रह और परमेश्वर का प्रेम और पवित्र आत्मा की सौभाग्यता तुम सबके साथ होती रहे. ऑल द सेंट्स ऑफ गॉड से आमेन, आमेन, आमेन. गॉड ब्लेस यू ऑल.